ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே யூனிக் அண்ட் ட்ரெண்டியான ஒரு நெட்டட் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா க்ரீன் அண்ட் ராணி பிங்க் கலர் வித் கோல்டன் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எதுவுமே ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியாது, ஷேட்ஸ் மட்டும் கிளியராக தெரியுது. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே ஓவரால் இந்த டைமண்ட் ஷேப் தான் இருக்குது. சாரியில் பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுக்கல, பார்டர்லெஸ் சாரீ மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன லைன் மட்டும் பார்டர் மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்டு சாரியில் ஃபுல்லாகவே இந்த டைமண்ட் ஷேப் இருக்கிறதுனால டிசைன்லேயுமே ஏதாச்சும் டைமண்ட் ஷேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன். பட் கொஞ்சம் ஓல்டு டிசைன் மாதிரி நெட் யூஸ் பண்ணி பேட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய ஐடியாஸ் நெட்டில் இருந்தது. ஸோ அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் சாரியோட பார்டர்ஸ் முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராணி பிங்க் ஷேடில் கோல்டன் சரி மிக்சடாக கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ளவுஸ் பீஸுமே சேம் இதே மாதிரி ராணி பிங்க் ஷேடு தான். ஸோ எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி ஸ்லீவோட எண்டிங்கில் இந்த ஷேப்பில் வந்து நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்லீவோட எண்டிங்கில் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் வர மாதிரி கொடுத்து நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்கேலப்ஸ் எண்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே வந்து சின்ன சின்ன டாட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இதில் வந்து குட்டி குட்டி புட்டாஸ் வரும். அதுதான் அந்த டைமண்ட் ஷேப்பில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, இந்த பார்டர்ஸில் ஃபுல்லாகவே ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு இதோட ஸ்லீவோட எண்டிங்கில் இந்த ஒரு கட் கொடுத்துருக்கோம்ல, அதில் ஹேங்கிங்ஸ் வரும். அவ்வளோதான் டிசைனோட பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர் ஷேடு தான் மெஜாரிட்டியாக இருக்குது ப்ளவுஸ் பீஸில். ஸோ ராணி பிங்க் கலர்லேயே நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் க்ரீன் கலர் சாரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ க்ரீன் கலரில் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு கிறிஸ்டல் பீடு, இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும்ல அந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸு கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டிப்பில் மட்டும் லைட் க்ரீன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி போடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த ஃப்ளார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் இதில் வந்து ஒரு 4 ஃப்ளார்ஸ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளார் வந்து இந்த மாதிரி கோல்டன் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் ஓவரால் 4 ஃப்ளார்ஸுமே சைஸ் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி தான் போடணும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி ராணி பிங்க் கலரில் ஃப்ளார் சீக்வன்ஸ் அண்டு ஒரு சின்ன கிறிஸ்டல் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சுகர் பீடு ராணி பிங்க் கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த டிசைனில் ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் கலர்ஸுமே அந்த க்ரீன் அண்ட் பிங்க் ரெண்டுமே ஈக்குவலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் கிறிஸ்டல் பீட்ஸ் அண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டிசைன் லுக் வைஸ் கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடும் கோல்டன் கலர் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும்ல, அந்த மேட் ஃபினிஷ் சுகர் பீட்ஸ் வந்து லைட் க்ரீன் கலர் வர மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு டிப்பில் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதோட சென்டரில் ஒரு சக்கரி யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பேன். பெட்டல்ஸ் வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஃப்ளார் போட்டிருக்கோம்ல, 2 ஃப்ளாரோட சைஸுக்கு ஈவனாக வர மாதிரி இந்த ஃப்ளாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறமா ஃப்ளாரோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளார் சீக்வன்ஸ், அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடும் நம்பர் 4 சைஸில் பிஸ்தா ஷேட் க்ரீனில் வர மாதிரி ஒரு நம்பர் 4 பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஒரு 3D லுக்கில் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளார் போடுறதுக்கு த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டில் 16 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு குட்டி குட்டியாக லெவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ஃப்ளார் போடுற மாதிரி பிளானு. நெட் கிளாத்தில் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது சிங்கிள் லேயர் நெட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை அப்படின்னா நீடில் வந்து இதில் கொஞ்சம் பெரிய நீடில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஹோல்ஸ் வந்து பெருசாக விழ சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதுலேயுமே கோல்டன் கலர் சீக்வன்ஸ் தான் டிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணாலுமே அழகாக தான் இருக்கும். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணலாம்.
ஃப்ளாரோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு 3 ஃப்ளார் போட்டுக்கோல, 3 ஃப்ளாருக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த ஃப்ளாரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. இந்த ஃப்ளார் போட்டுட்டு இந்த ஃப்ளாரோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே ஃப்ளார்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கங்கே கேப்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சக்ரி தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கட் பீட்ஸும் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்து அங்கங்கே டிசைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் ஜர்தோசி யூஸ் பண்ணி குட்டி குட்டி லீவ்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் ரேண்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இதுதான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி சென்டரில் ஒரு குட்டி பீஸ் ஜர்தோசி கொடுத்துட்டு 3 பீஸ் கொடுத்து இந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக ஒரு லீஃப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் லீஃப்க்கு வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி கட் பீட் லீவ்ஸும் போட்டு இந்த இவ்வளோ நேரம் பண்ணோம்ல இந்த டிசைன் தான் அங்கங்கே டாட் ஒர்க் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டிசைனோட லுக் வந்து நல்லாயிருக்கும். நெக்லைன்லேயுமே இதே ஒர்க் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா நெருக்கமாக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் இன்னொரு மாடல் லீஃப் போடுறேன். நார்மலாக டபுள் சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்து லீஃப் போடுவோம்ல அந்த லீஃப் தான். அதுவுமே ரொம்ப குட்டியாக போட்டிருப்பேன். இவ்வளோ நேரம் கொடுத்த இந்த குட்டி குட்டி டாட் ஒர்க் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளாருக்கு மிடில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லுக் காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நெட்லாத்தை அப்படியே விடாமல் சின்ன சின்ன டாட் ஒர்க் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சிங்கிளாக வச்சு நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை எல்லாமே இந்த மாதிரி ட்ரிம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கீழே உள்ள ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே சின்ன சின்ன டாட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல அதில் குட்டி குட்டி புட்டாஸ் வந்து டைமண்ட் ஷேப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கோல்டன் கலர் கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டி லீஃப் இந்த மாதிரி ஒரு 4 லீஃப் போட வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி போடுறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே 2 லீஃப் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் 2 லீஃப் வரும். ஸ்பேஸிங் எவ்வளோ இடையில கொடுக்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த 2 லீஃப்க்கும் மிடில் இருக்கிற கேப்பில் ஒரு க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் கொடுத்து அதிலிருந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் கிறிஸ்டல் பீட் அப்புறமா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு 2 சைட்லேயும் இந்த மாதிரி சீக்வன்ஸும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் இதே இது வந்து கீழேயும் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஓவரால் இந்த புட்டா வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸோ பீட்ஸோ யூஸ் பண்ணாமல் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் வரும்ல அந்த 2 சைட்லேயும் த்ரெட் யூஸ் பண்ணி லெவங்கம் ஸ்டிச்சஸ் தான் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடுறேன். ராணி பிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே யூஸ் பண்ணியிருந்தோம்ல சேம் ஸ்டிச்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு குட்டி குட்டி புட்டா கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. அந்த ஷேப் வந்து கரெக்டாக டைமண்ட் ஷேப் மாதிரி வரணும், அதுதான் மெயின். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி 3 நாட் போட்டுட்டு அந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற கேப்பில் ஒரு பெரிய ஃப்ளார் சீக்வன்ஸ் அண்ட் ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக டாட் ஒர்க் தான் பண்ணுறேன். ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்கேட்ரிங் எஃபெக்டில் பீட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறேன். ராணி பிங்க் கலர் கட் பீடும் க்ரீன் கலரில் சுகர் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி
லைட்டாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் அசியூம் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஷேப் கூட லைட்டாக ஏதாச்சும் ஒரு சாக் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த சாக் அப்புறமா எரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே சிங்கிளாக நாட் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவரால் டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியான ஸ்டிச்சஸ், பட் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ பார்த்து பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப் கிளியராக எடுத்தாச்சு. சேம் இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே இருக்கிற அந்த புட்டாஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த டைமண்ட் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமண்ட் ஷேப் அந்த சாரீக்கு மேட்சிங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் மட்டும் கொடுத்துட்டு ஸ்லீவோட எண்டிங்கில் பார்டர்ஸ் கொடுத்துருந்தோம்ல அதே பார்டர் ஒர்க் வந்து நெக்லேயும் நல்லா திக்காக கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ரொம்ப அழகாக வந்திருக்கு. சாரீக்கு மேட்சிங்காக கலர்ஃபுல்லாக ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம் நீங்கள் கூட. ஸ்லீவோட எண்டிங்கில் அந்த ஒரு கட் கொடுத்துருந்தோம்ல அதுலேயுமே குட்டியாக ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த கலர்ஸ் வந்து நம்ம சாரீக்கு மேட்சிங்காக மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் வைஸ் ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்லீவ் டிசைனில் நான் நெட்டு கொடுத்துருக்கேன்ல அந்த இடத்துல நெட் இல்லாமல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற போர்ஷனில் நெட் கொடுத்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.